Hello guys, welcome to the Gold Weekly recap. See, this is a intraday recap, not swinging. First week of the June 2026 recap பார்த்துடலாம். See, இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம போராட்டி முடிக்கும் போது என்னோட வியூ தப்பு சரிங்களா. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா கம்பல்சரி மார்க்கெட்ல ஒரு பை மூவ் வரும் ஃபண்டமெண்டலி எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால ஓகே பை மூவ் மேபி வரலாம். ஸோ இந்த ஸ்வீப் மார்க்கெட் கொடுத்ததுக்கு இது வரைக்கும் போகலாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அது டோட்டலி ராங் சரிங்களா. டோட்டலா தப்பு. மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இன்னமும் பேரிஷ் பார்த்த கோல்டு. ஈரான் பேச்சுவார்த்தையே பேசாதீங்க, தேவையே இல்லை. லெபனான் மேல இஸ்ரேல் தாக்குறத காசா மேல தாக்குறத வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ரொம்ப கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ டோட்டலி நம்ம வியூ மாற்றியாச்சு. கோல்டு சேர்ந்து இப்போ இந்தியாவிலுமே நகை கடைகள் எல்லாமே நல்லாவே மக்களுக்கு சந்தோஷம் தான் கோல்டு இறங்கி இருக்கிறது. சி அஸ் பர் த டெக்னிக்கல் வி ஹேவ் த சேம் ஐஆர்எல், பட் இங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற எல்லா பிஎஸ்சியும் மார்க்கெட் ரன் பண்ணியாச்சு ஃப்ரைடேவே. அதை நம்ம அப்பயே பார்த்துட்டோம், போனவே பார்த்துட்டோம். ஓகே, வியூ தான் நமக்கு டவுட், மேலே போகுமா கீழே வருமான்னு சொல்லிட்டு. சரி, ஸோ மண்டே நான் எதிர்பார்த்தது சிம்பிளா சொல்லிடுறேன். ஸ்டில் ஒரு சின்ன ஒரு பை இருந்தது, எனக்கு ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்தது. ஸோ மேபி இந்த 4 ஹவர் ஃபெராரி ஆப் வரட்டும், ஏன் இது 4 ஹவர் ஓபி வரட்டும், ஏன்னா அங்கதான் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் வரும் மார்க்கெட், தெரியுதா? அது வரைக்கும் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம செல்லு பார்ப்போமே, 4 ஹவர் ரிட்ரேஸ்மெண்ட் தானே, செல்லு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் மண்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஏஷியன் நல்ல சேல்ஸ் தான். 1 o'clock இதுல இருந்தா நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. 1 hour டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் பாருங்க. இது ஐஎஸ்ஹெச் மார்க் பண்ணுங்க, தொட்டிருக்கானா அந்த பை ஃபெராலிக ப்ரீமியம்ல இருக்கு. தென் டே டைம் ஃப்ரேம் உடைய செல்லுல மார்க்கெட் தொட்டிருக்கு. அங்க இருந்து ஃபால் ஆகும்போது இந்த பை ஃபெராலி கேப்ப செல் கேண்டில் க்ளோஸ் வச்சு இன்வாலிடேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் போய் தோடுது. இவ்வளோ எதுக்கு சொல்லனா, அந்த இடத்துல இந்த பையா வந்து பயப்படாதீங்கன்னு சொல்றேன். ஓகே, இதுதான் 2 o'clock மார்க்கெட் ஸ்டார்டிங். சரி, இதுல இது வந்து ரெஃப்யூஜின்னு சொல்ல முடியாது இந்த கேப்பை, பட் கன்சிடர் இட் ஆஸ் ஏ ஓபி. ஓகேயா, செல் பிஃபோர் பை கேண்டில் ஹெல்த்தியா இருக்கிறது இவன் தான். ஸோ அதை ஓபியா கன்சிடர் பண்ணீங்கன்னா கரெக்டாக 1 o'clock அங்கே தொட்டிருக்கும். நம்ம 2 o'clockல இருந்து என்ட்ரி பார்க்க போறோம். என்னோட டார்கெட் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த லோ சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த லோ, அதுக்கடுத்து இந்த 4 ஹவர் ஓபி தொடணும். ஏன்னா அது நடுவில் 4 ஹவருடைய எஃப்இஜி வேலை இருக்கா, அங்கே வந்து ரியாக்ட் ஆகுமோ ஒரு சின்ன யோசனை. ஏன்னா ஸ்டில் நான் வந்து டோட்டலா பை சைடுக்கு மாறல. இப்போ 15 மினிட் போயிடலாம். ஜூன் 1 ஓகே, மார்க் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 1 ஹவர்ல இருந்து நம்மளுக்கு எப்பவுமே எது கரெக்டா இருக்கும், 5 மினிட் தான் கரெக்டா இருக்கும். நம்ம சும்மா ஒரு கிளான்ஸ் 15 பாக்குறோம். எதுக்கு இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ டேப் ஆகினா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. 145க்கு தொட்டிருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு இங்க ஐஎஃப்இஜி இருக்கு, அந்த ஐஎஃப்இஜி பாடி இங்க க்ளோஸ் வச்ச உடனே நீங்க இங்க இருந்து என்ட்ரி எடுத்துடலாம். இருந்தாலும் 5 மினிட் எதனா கிளாரிட்டியா இருக்கான்னு பாக்குறேன். டன் 5 மினிட்லயும் அதே செட்டப் தான். ஐஎஃப்இஜி இருக்கு, மார்க்கெட் க்ளோஸ் வச்சாச்சு. இது போய் டேப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, அது ரிசீவ் என்ட்ரி போட்டுருங்க. என்ட்ரி விஎஸ்எல் டிபிஆர் ரவுண்ட் இங்க வந்து ஹிட் ஆயிருக்கு, கிட்ட வந்துருக்கு. பட் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணாமலாம் வச்சிருக்கூடாது சரியா. இன்னும் இறங்கலாம் வச்சிருக்கூடாது. சரி, 4 ஹவர் ஓபி வரும்னு சொன்னீங்க, இப்போ நான் ஹோல்ட் பண்ணலாமா? தாராளமா ஹோல்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பார்ஷியல் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க, ஒரு பார்ஷியல் அங்கே புக் பண்ணிடுங்க, புக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. 4 ஹவர் தாராளமா போதும் நம்மளுக்கு, எனாஃப் ஃபார் த வீக். ஏன் ப்ரோ எப்போ இதையே சொல்லிருக்கீங்கன்னா, ஒரு $50,000 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க ஓகே, சிஎஃப்டி இல்லாம நீங்க பேசிக்கா ஒரு ஜிசி கூட பண்ணுங்க, ஃபியூச்சர்ஸ் கூட எடுத்து பண்ணுங்க. கோல்டு வந்து ஜிசின்னு சொல்லுவோம் ஃபியூச்சர்ஸ்ல. 250 அரௌண்ட் $250 ரிஸ்க் பெர் ட்ரேடுக்கு கோல்டுக்கு. எப்படி பார்த்தாலும் 4 ஹவர் வந்தா உங்களுக்கு 1000 வந்துருது. பெர் வீக்கு 1000 போதும். வாரம் 2 2 ஹவர் ட்ரேட் எடுக்க பாருங்க, அது ஒரே 4 ஹவர் ஆச்சுன்னா சந்தோஷம். $4000 வரும் 4 வாரத்துல. அதுலயே ஆவரேஜிங் பண்ணி ஒரு 3000 எப்படின்னா ப்ராஃபிட்டபிளா வெளியே எடுக்க பாருங்க. ஏன்னா அதுக்கு மேலே அக்கௌண்ட் ஸ்கேல் அப் பண்ணுங்க. எனக்கு நிறைய லாட்டு போடணும், நிறைய கான்ட்ராக்ட் போடணும் அப்படிலாம் கிடையாது. ரிஸ்க் ரிவார்ட் மேட்டர். $500 ரிஸ்க்னா $500 லாட் வருது, அதான் போட போறேன். எஸ்எல் சைஸ் பொறுத்தவரை லாட் மாறிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்ட் லாட் சைஸ்ன்றது அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஐசிடியே படிக்கட்டுமே, ஒவ்வொருத்தரும் ஐசிடியில பெரிய எஸ்எல் வரும். இப்போ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு எஸ்எல் நான் சொல்லிட்டேன்னா என்கியூ எடுத்துக்கலாம். என்கியூல 30ல இருந்து 50 ஹேண்டில்
இதுல அந்த 30-40ன்றது காமன் எப்பவுமே வரது. 60-70ன்றதுலாம் ரொம்ப ரேர், எப்பவுமே வராது, கம்மி தான். 10 ட்ரேட் எடுக்கணும்னா 30-40 ஹேண்டில்ன்றது எனக்கு சாதாரணமா ஒரு 6-7 ட்ரேட்ல வரக்கூடிய அசல் தான். ஸோ என்னோட கான்ட்ராக்ட் சைஸ் நான் எப்படி வச்சிருப்பேன், ஒரு 3 to 4 ரெடியா வச்சிருப்பேன் மினிமம் எம்என்ஜூ. அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் சைஸ் வந்து ஆவரேஜ் வச்சுக்கலாம். ஆனா பேஸ்ட் ஆன் த எஸ்எல் யுவர் ரிஸ்க் உங்களுக்கு கான்ட்ராக்ட் லாட் சைஸ் மாறதான் செய்யும். சரியா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் லைட்டா ஹிட் ஆகல, பட் இன்னும் செகண்ட் டார்கெட் பெண்டிங்ல இருக்கு. நம்ம இன்னொரு ட்ரேட் எடுக்கணும்னா அகைன் 4 ஹவர் போறோம், நியூ யார்க் ஸ்டேஷன் உட்காந்து பாக்குறோம். என்ன ப்ரோ நியூ யார்க் ஸ்டேஷன் பார்க்கணுமா, அவன் தான் இம்பார்ட்டன்ட்டே. சரியா? இதுதான் நியூ யார்க் கேண்டில். நமக்கு ட்ரேட் எடுத்த கேண்டில் இந்த 1 to 5, நடுவில் இந்த 5 to 8ல, இந்த 5 to 9ல நம்ம 8 வரையும் பார்க்கலாம். இன்னொரு 1 ஹவர் நமக்கு தெரியாது. சரிங்களா? 1 ஹவர் போயிடலாம். பீடியர் எல்லாமே உள்ள போக கூடாது, அதுக்காக இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்ப இங்க பாருங்க என்ன கிடைச்சிருக்கு. 1 ஹவர் ஃபேர் வேலிங்க எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு. யார் கிரியேட் பண்ணிருக்கா? 3 AM கிரியேட் பண்ணிருக்கா. அதை போய் டேப் பண்றது இப்போ 6, 7, 8 அங்கேதான் இருக்கு. இது ஏஎம்டி கைஸ். 1, 2, 3 இது கம்பல்சரி ஏஎம்டியா இருக்கும். நீங்க உள்ள போயிட்டு பாருங்க தெரியும். இங்க பாருங்க, நல்லா இருக்கா? அக்யூமுலேஷன், இந்த டூல் யூஸ் பண்ணிப்போம். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் பக்கவா இருக்கு. ஏன்னா நம்ம 8 o'clock உள்ள வந்துட்டோம் என்ட்ரின்னு சொல்லிட்டு. இங்க ப்ரோ பிடிஆர் ரொம்ப சிம்பிள், இவன் எடுத்துக்கோங்க போதும். ரீடேப்லாம் ஆயிருக்கான். ஆக்சுவலாக உங்களுக்கு அவனை வேலிடேட் பண்ணதே இந்த இடத்துல தான். உடனே நம்ம இங்க அடிச்சிருப்போம். சரியா? அவன் வந்து தொட்டுட்டுலாம் போயிருக்கான். இல்ல நான் அங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இன்னும் ரொம்ப கிளாரிட்டியான பீரியட் இது கைஸ். சீரியஸ்லி இது ரொம்ப ரொம்ப கிளாரிட்டி. ஓகே, அதை வந்து 4 ஹவர் டார்கெட் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுமே வச்சு பார்க்கலாம். எஸ்எல் திஸ் ஆர் டிபி அகெயின் 4.6 RR. இத்தனைக்கும் நான் அக்ரெசிவா போட்டிருக்கேன். அது ரீடேப் ஆன அப்புறம் போட்டால் அது இன்னும் 5 பாயிண்ட் வருங்க. இப்போ இன்னும் 2 ஆறு ஏறுது. ஆனா அதெல்லாம் வந்து ஃபேன்சியா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ப வேண்டாம். பேஸ்ட் அப்பான் யுவர் வியூ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருங்க. சரியா? அதிகமாக ஆர்ஆர் கிடைக்கணும்லாம் இல்லை. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேசிக்கா வாரத்துக்கு 4 RR பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டண்டா பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு மேக் பண்ணிக்கோங்க. 5 அரௌண்ட் 4.5 RR to 5.5 RR நீங்க மேக் பண்ணிருக்கலாம் நியூ யார்க் செஷன்ல. லண்டன்ல ஒரு 4 RR மேக் பண்ணிருக்கலாம். ஸோ 9 to 10 RR மண்டேன்றது சொன்னா யோசிப்பீங்க. பட் ஏன்னா ஃபார் த மந்த் கைஸ் தாராளமா போதும். அந்த அக்கௌண்ட் சிஎஃப்டியா இருந்தா 14 நாள் வெயிட் பண்ணி அதை பே அவுட் ஆயிடுங்க. ஃபியூச்சர்ஸா இருந்தா 150யோ உங்க அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வினிங் டேஸ் காமிச்சிட்டு போங்க. டே டைம் ஃப்ரேம் சரி, நான் பெருசாக எங்கள் எஸ்எம்டிலாம் காமிக்கல. ஓகே, நான் வந்து என்கியூல தான் ரொம்ப எஸ்எம்டி பார்ப்பேன். இயூ ஜியூ எக்ஸ்யூலாம் வரும்போது எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் மட்டும் தான் எஸ்எம்டி பார்ப்பேன் டேரக்ஷன் சூஸ் பண்ணுறது. மிச்சப்படி வெறும் கான்டாக்ட்ஸ் இருந்தால் போதும் எனக்கு. எம்எஸ்எஸ், டிஓஎல், பிடிஆர்ஏஸ் மண்டே நல்ல ஃபாலா. இப்போ அந்த 4 ஹவர் ஓபி தொட்டான்ல, அதுலேருந்து நான் ஒரு பை ஸ்டில் மார்க்கெட் வந்து செல்லு தான். பட் எனக்கு என்னவோ ஒரு பை போகுமோ, மேபி லிக்விடிட்டி கரெக்ட் ஆகுமோ வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்போ இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வெனஸ்டே ஃபண்டமெண்டல்ஸ் இன்க்ளூட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஃபால். ஓகேவா? அன்னைக்கு இன்னும் டாக்ஸ் எக்கச்சக்கமா வந்தது. அது நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ல காமிக்கிறேன். சரி, டியூஸ்டே ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் உள்ளார இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை, தென் ப்ரீவியஸ் டே லோ மார்க் பண்றது ரொம்ப காமன். தென் இது டியூஸ்டே கோயிங் டு த 4 hour டைம் ஃப்ரேம். உள்ள போறீங்க, என்ன பண்ணியிருக்கான், இவ்வளோ பேர் எக்ஸ்பான்ஷன் ஆகிறானா, அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி போறோம். அது எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்க? சி 13, 18 இதுவும் ஏஷியன் தான். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம முன்னாடி தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நம்ம உள்ள வர போறதே இந்த 1 o'clock கேண்டில்ல கூட 1 hour கழிச்சு தான். அது முன்னாடி இவ்வளவு பெருசா ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டானே, அப்ப போய் ரீட்ரேஸ்மெண்ட் தானே. இப்போ எனக்கு பிடிஆர் வேணும், ஓபி இருக்கான். இருந்தாலும் 1 hour நம்ம உள்ள போலாம். இன்னும் வேற எதனா கிடைக்குதா? ரொம்ப கிளாரிட்டியா ப்ரீவியஸ் டே ஹை அது அப்படியே வந்துட்டு போட்டோம். இது பாருங்க, இது என்னது ஐஎஃப்இச் 1 hourல எப்போ போயிட்டு நம்மளுக்கு டேப் ஆகுது.
3 மணி டேப் ஆகுது. 3 மணில இருந்து நான் என்ட்ரி கிடைக்கான்னு பாக்குறேன். நல்ல ஒரு எம்எஸ்எஸ் இந்த லோ எடுத்துட்டு சி ஓபி எஃப்இஜி எனிதிங் எனக்கு இது வந்து கிளாரிட்டி நீங்க அந்த எடுத்துருவேன். நான் அதற்கு எஃப்இஜிக்கு போயிருக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அது வரைக்கும் எல்லா நேரமும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு என்ட்ரி மிஸ் ஆகும். முன்கூட்டியே என்ட்ரி உள்ள போறதா முக்கியம். ஸோ எடுத்தாச்சு. என்ட்ரி 355. யூ ஹேவ் டு ஹோல்ட் தட் என்ட்ரி. எஸ்எல் நிச்சயமா சின்னதாக இருக்கும். ரொம்ப கம்மி இதெல்லாம். அதுல இருந்து டிபி சொல்றேன் பாருங்க. இந்த லோ தான் எனக்கு டிபி. ப்ரீவியஸ் டே லோன்றது நம்ம நார்மலா டார்கெட் பண்றது கரெக்டா. பட் ஃபார் த 5 minute டைம் ஃப்ரேம் இது வந்து எவ்வளவு பெரிய ரேஞ்சுன்றத பாருங்க. 16 RR ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே மேக்ஸிமைஸா இதுல ஃபர்ஸ்ட் மார்க்கெட் 50% வரட்டும். ஓகே பேஸ் ஆன் லிக்விடிட்டி நான் ஏன் 50% சொல்றேன்னா இதுதான் உங்களுக்கு அடுத்த லோவே. ஸோ 50% ரொம்ப ஈஸியா வந்துடும். 8 hour அசால்ட்டா வந்துடும். நம்ம வந்துச்சு பாருங்க ஈஸியா வந்துடும். புக் த பார்ஷியல்ஸ். தயவு செஞ்சு அங்க பார்ஷியல் புக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹோல்ட் பண்ணி இதை மறுநாள் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு கூட வச்சுக்கோங்க. அது போது. மறுநாள் லண்டன் தாண்டி நியூயார்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் போய் ரீச் ஆகுது. அது வரைக்கும் ஹோல்ட் பண்றது உங்க திறமை. ஏன்னா கான்டாக்ட் வந்து நான் எப்பவுமே 1 hour 4 hourல படிக்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. வெறும் 5 minute 15 minute படிச்சா நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க. ஓகே ப்ராஃபிட்ல வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் தான். ப்ராஃபிட்னு இல்ல நார்மலா ட்ரேடிங்ல ஸ்விங் ட்ரேடர்ஸ் தான் ஓவர் ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க. கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க. ஓகே அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்றது உங்க விருப்பம். நடுவில் என்ன ப்ரோ இவ்வளோ எஃபிஜி இருக்கு அதெல்லாம் யோசிக்க கூடாது. நான் எல்லாரும் பையில தான் இருந்தேன். மார்க்கெட் தெளிவா செல்லுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அவன் தெளிவா கொடுக்குறான் என்ட்ரி. இதுக்கு மேல நம்ம வந்து பையன் யோசிக்க முடியாது. தென் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்களா 15 to 5 minute என்ன நடக்குது. ஸ்ட்ராங் பாடி க்ளோசஸ் ஒவ்வொரு லோவர் லோகம் நீங்க அதே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். சரி ப்ரோ நான் லண்டன்ல மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து நியூயார்க்ல தான் ஒர்க் முடிச்சுட்டு வருவீங்க. நியூயார்க்ல என்ன என்ட்ரி கிடையாதுன்னு பார்ப்போம். இது யாரு நயனு டியூஸ்டே. ஓகே நியூயார்க்ல தான் ஸ்டார்டே ஆகுது. மொமெண்டமே அது வரைக்கும் சைலண்டா தான் இருந்திருக்கு. சரி அப்ப ஏதாவது ஒரு என்ட்ரி நிச்சயமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதான் 8 8 ஐட்டம் ஃப்ரம் பீரியட்ஸ் எதுவும் கிடைக்கல கைஸ். அதுவும் நமக்கு நமக்கு பொறுத்த வரைக்கும் இவன் ஃபுல்லாவே எஃபிஜி தான். சரியா இதுக்குள்ள எங்க வேணாலும் முத்தியாடலாம் தப்பு இல்லை. 8 8 15 வந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த எஃபிஜியை வந்து மார்க்கெட் பாடி க்ளோஸ் வச்ச உடனே நீங்க என்ட்ரி அடிக்கலாம். பேசிக் என்ட்ரி ரீடேப்லாம் பண்றான். நான் இதுலயும் வந்து 5 minutes சும்மா ஆனா இந்த மாதிரி பாக்காதீங்க தயவு செஞ்சு நான் உள்ள போயிட்டு ரிஃபைன்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அங்கேயே கிடைச்சாச்சா அங்க மீன்ஸ் 15 minute கிடைச்சாச்சா இன்னொரு உள்ள போயிட்டு வேற ஒரு டைம் ஃப்ரேம் ரீஃபைன்மெண்ட் பண்ணாலும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் செய்து பார்க்கறதுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபிஷியண்டான என்ட்ரி இருக்குமான்னு. ஓகே இருந்திருக்கு. லைவ் வந்து மேபி எஸ்எம்டியான மாத்திருக்கோம். இதை பாருங்க நீங்க ஒரு ஸ்பீட் படிச்சுட்டு நீங்க ஒண்ணு இந்த இடத்துல இந்த 15 minute ஐஎஃப்இஜி பிரேக் வச்சாலும் அக்ரெசிவா இந்த கடையில் என்ட்ரி போட்டுருக்கணும். அப்படி இல்லைன்னா திருப்பி ரீடாப் ஆகும்போது 15 தொட்டிருக்கான் 5 minute தொட்டிருக்கான். பேஸ்ட் அப்பான் யுவர் வியூ நீங்க எவ்வளவு என்ட்ரி எடுத்துருக்கலாம். இதுல எஸ்எல் ப்ரோ எங்க ப்ரோ நான் இங்கே தான் ப்ரோ ஏன் ப்ரோ ஏன்னா இந்த கேண்டில் தான் போய் மேல மேல்பேட் பண்ணிட்டு இந்த ஐ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஐயா எடுத்துச்சுன்னா நான் இந்த கேண்டில் ஹோல்ட் பண்றதுல எனக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா இந்த ஈக்குவலைஸை போய் அப்புறம் எடுத்துருவான். இப்போ எதுக்கு ப்ரோ அப்படி எடுத்துருக்கீங்க. சி ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நம்ம எடுத்தாச்சு எம்எஸ்எஸ் வந்தாச்சு. மார்க்கெட்டோடைய டைமிங் பக்கா. இப்போ ஹோல்ட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி இந்த லோ. ஓகே அதுவே உங்களுக்கு 7 hour ரேஞ்சு. இப்போ இங்க பாருங்க அரௌண்ட் உங்களுக்கு மார்க்கெட்டிங்கே முடிஞ்சு போச்சு. 12 o'clock நம்ம வெளியே வந்துருவோம் 9:30 PM ஆயிரம் இந்தியாவில். அதுக்கப்புறம் நீங்க ஹோல்ட் பண்ணோம்னா முன்னாடியே ஒரு பார்ஷல்ஸ் புக் பண்ணலாம். சொன்ன மாதிரி டெக்னிக்கல் பார்ஷியல்ஸ் அப்படின்னு அங்கே எதுவுமே இல்லை. டேரக்டா தான் லோ. அது முன்னாடி எந்த லோவும் கிடையாது. சைக்காலஜிக்கா என்ன பண்ணுவோம் 7 hour ஒரு 5 to 7 hour என்ட்ரினா 5 hour வந்தா ஒரு பார்ஷியல் புக் பண்ணுவோம். அதே மாதிரி புக் பண்ணிட்டு மிச்சத்தை ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே கிரேட் என்ட்ரி இது.
இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? லாட் ஆஃப் என்ட்ரிஸ் ஹேப்பன் ஆகுது. இது எத்தனையோ டியூஸ்டே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மண்டேவே 10 ஆறாரு, இது வேற ஒரு 7 8 ரோல் போனா 16 போயிட்டு இருக்கு. அகைன் சொல்றேன் கைஸ், நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே நிறைய வரும் ட்ரேடிங்னாலே காசு போட்டு அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இவ்வளோ வந்து அனலைசஸ்லாம் படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துது. 1.5 வருஷம் ஆச்சு போல்ட்டு எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளா உள்ள வரத்துக்கு. ஓகே, மேபி நீங்க சீக்கிரமா பண்ணலாம், ரொம்ப சந்தோஷம், அது இல்லைன்னு சொல்ல. ஜஸ்ட் சொல்றேன், இட் டேக் டைம்ஸ். கிவ் அப் பண்ற மாதிரி இருக்கும், கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. உடனே வந்துடும்ன்றவங்க வந்து அதுக்கேற்ற எஃபோர்ட்ஸ் எல்லாம் நீங்க போறீங்களான்றத ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கோங்க. எடுத்த உடனே பக்காவா ஏஷியன் டாப் ஆயிட்டான். அங்க வந்து ஃபால் தான் ஆக போகுது. சரி, எது வரைக்கும் போவோம்? எடுத்த உடனே ப்ரீவியஸ் எவ்வளோ எடுத்தாச்சு, நான் அடுத்து இந்த டார்கெட் எடுப்பேன் வரையும் போவோம். ஏன்னா இதுக்கப்புறம் இதான் லோ, அப்ப அதான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த லோ வைக்கலாம், அவ்வளவுதான். யாரு? ஒன் ஒனே மிஸ் ஆயிடுச்சு. அதான் இங்க ஃபெராரி கேப் இருக்கு, ஆனா அதை போய் தொடவே மாட்டானுங்க. 2 3 தொட மாட்டானுங்க. இது எப்போ? வெனஸ்டே. இப்பதான் போய் டவுட் வந்து மேபி சில்வர்ல அந்த ஃபெராரி கேப் டேப் ஆயிருந்தா நமக்கு இங்க டேப் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்பேன். இது அங்க நம்ம 1 ஹவர் உட்காந்து பார்க்கும்போது நம்ம யோசிக்கணும், 1/4 மணி நேரத்துக்கு மேல பார்க்கும்போதே யோசிக்கணும். என்ன டைம்? கரெக்டா 12 மணி, 3 ஜூன் 12 மணி. இங்க ஃபேர் கேப்பே இல்லையா? இருக்கு, குட்டியா இருக்கு, இங்கேயும் டேப் ஆகல. ஓகே, அப்போ இங்க மேபி என்ட்ரி மிஸ் ஆயிருக்கும். 15ல போய் பார்க்கலாம். 15 மினிட்ல லோ டைம் ஃப்ரேம் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆட்டோ ஃப்ளோல வந்துச்சுன்னா ஹை டைம் ஃப்ரேம் டேப் ஆகலாம், பிரச்சனை இல்லை, அப்படியே பார்க்கலாம். இது என்கிட்ட ரெடி நடக்கும். ம். 2 o'clock. இல்ல கைஸ், என்ட்ரி இல்லை. 4 ஹவர் அழகா எம்எஸ்எஸ் வச்சு ஓபில இருந்து மார்க்கெட் டேப் ஆகிட்டு கீழே விழுது. இந்த 15 மினிட் எஃபிஜி அதெல்லாம் போயிட்டு 2 மணிக்கு மேலே டேப் ஆகினா எடுத்துருக்கலாம். நோ என்ட்ரி. நியூயார்க்குள்ள போனா கூட ஒன்றும் பெருசா இல்லையே, அவ்வளோதான். நியூயார்க்கும் எதுவும் இல்லை. வெனஸ்டே நோ என்ட்ரி கைஸ். வெனஸ்டே பெருசா எதுவும் தரல நம்ம. ஆஸ் பர் த பிளான் ப்ரீவியஸ் லோலாம் கரெக்டாக எடுத்துட்டு மிச்சப்படி எதுவும் இல்லை. ஓகே, டேர்ஸ்டே கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரைடே என்எஃப்ன்றதுனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வெனஸ்டே நம்மளுக்கு ட்ரேட் இருந்தாலும் அவன் வந்து ஒன்று புரிய வச்சிருக்கான், ஸ்ட்ராங் பியரிஷ் க்ளோஸ். ஸோ நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஐய தரா லோ தரா பார்க்கலாமா? இவர் பைடே வந்துருக்காரு. இதுதான் நம்ம என்ட்ரி. எத்தனை லோ எடுத்தாச்சு. ஓகேவா ப்ரோ? இங்க வந்தேன். ஓகே, ஏன் தாராளமா இங்க இந்த 4 ஹவர் எஃபிஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம், இந்த கேண்டில் என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த கேண்டில் ஒன்றும் 9 o'clock கேண்டில் என்ட்ரி, அப்படி இல்லை இந்த 1 o'clock கேண்டில் என்ட்ரி நமக்கு பர்ஃபெக்டா. 1 o'clock கேண்டில் என்ட்ரி ரீட்ரேஸ் பண்ணி போகிறத பிடிக்க முடியான்னு பார்ப்போம். 4 ஹவர் தானே போகுது, ஸோ நோ ப்ராப்ளம். கொஞ்சம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ கிளியரான பீடியரேஷன் இல்லை. 15 மினிட்ஸ். ஆனால் அது நார்மலாக பார்த்தா செம என்ட்ரி. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ், பீடியர் டேப், வேற லெவல் என்ட்ரி. தெரிஞ்சு நம்ம இதில் யாரும் எடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தெரியாது. 4 o'clock ஃபோர்த் டேட். சரி, அதில் தானே. ஆமாம், இதே என்ட்ரி தான் பாருங்க, இதே என்ட்ரி தான். ஓகே, ஆனால் எனக்கு அது என்ட்ரியா இல்லையே. ரீச் ஆனது 8 o'clock மேலே பார்க்கலாம் என்ட்ரி.
அழகா போகுது, ஸ்வீப்லாம் செமையா அடிக்குது. இங்க பாருங்க, நல்ல ஸ்வீப்பு, ஃபால் ஆகுது, எஃப்இஜி இருக்கு, ஆனா எதுவுமே தொடவே இல்லை. ஒரு இந்த எஃப்இஜில தான் எடுக்கணும்னா நான் எஸ்எம்டி பார்த்துட்டு வரேன். 954th ஜோன். இந்த தடவை டேப் வேலை. இது எப்படின்னு தெரியல. என்ட்ரினா இங்கே தான் வந்திருக்கணும். அதனால டேப் ஆகும், நம்ம இதை மட்டும் எடுக்கணும். பட் லிக்விடிட்டிலாம் வேற லெவல். இந்த லோலாம் செம 4.5 ஆரா கிட்ட வருது இது. ஐஸ். நான் எதுவும் ஆட் பண்ணல என்ட்ரியை. எனக்கு வெனாஸ்டேட் வசதி இருந்தாலும் நான் ட்ரேட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஃபைனலி இப்போ இந்த லோ எடுக்கணும். 4 hour டைம் ஃப்ரேம், குட் சிக்னேச்சர். லண்டன்லாம் இங்கே காமிக்க போகிறது இல்லை, ஏன்னா லண்டனில் ட்ரேடே பண்ண மாட்டோம். என்எஃபிடி அன்னைக்கு எஃப்எம்சினா நீ ஃபுல்லாக ட்ரேட் பண்ண மாட்டோம், தேவையில்லை. தென் இது எப்போ 9 o'clock கேண்டில் இருக்கும்னு நினைக்கிறது. 5 o'clock. பக்காவா இருக்கு. ஓகே, இந்த என்ட்ரி பார்க்கலாம். இது எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் பயன்பாட்டை பார்த்தா எனக்கு தெளிவாக இருக்கும். நல்லா இருக்கா? ஏற்ற மணி நியூஸ் அது வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நியூஸ் ட்ரேடிங்கில் அலோடு ஹோல்ட் பண்ணுறது. சரி, இதான் எட்டரை முடிஞ்சு போச்சு. முன்கூட்டியே தான் எடுக்கலாம். சரி, இப்போ எப்படி ப்ரோ நான் எடுக்கிறது? நல்லா பாருங்க, பிஎஸ்எல் ஹண்ட் கிளியரா இருக்கா? இது வந்து நான் என்கியூல கத்துக்கிட்டது. ஸ்ட்ரக்சர் உடச்சிட்டான். இந்த எஃப்இஜிலாம் போவானான்றது நமக்கு தெரியாது. இனிமே எஃப்இஜி ஃபார்ம் ஆனா தொடுவானான்றது நமக்கு தெரியாது. என்ன ப்ரோ பண்றது? அப்படியே என்ட்ரி போகணும். தாராளமா இந்த எஃப்இஜி டேப் ஆகிற இடத்துல போயிட்டு எஸ்ல வைங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு டிபீட் ஆயிடும். இது எஸ்எல் பெருசு தான், சரியா? 12.1 ஹிட் ஆகும். இதை நான் பேக் டெஸ்ட் பண்ணிடுவேன். என்கியூ நல்லாவே இருக்கு, கோல்டுலேயே வேலை செய்யும். மொமெண்டம் இருக்கணும் கைஸ், நான் எல்லா இடத்துல சொல்லுவேன். இந்த இதெல்லாம் வந்து அப்படியே எல்லாத்தையும் பிடிக்கணும் எதிர்பார்க்காதீங்க. இதுதான் நம்ம என்ட்ரி. டே 10 டியூஸ்டே ஒரு 7-8 ஆறாவது பாதி பார்ஷியல்ஸ்க்கே அவ்வளோ வந்திருக்கு. இது 625 ஆறாருனா ஒரு வீக் இதே நம்ம வெனஸ்டே டெஸ்ட் ட்ரேட் பண்ணோம் தாராளமா போதும் கைஸ். வீக்லி கன்சிஸ்டண்டா ஒரு 2-3 ஆர்ஆர் இல்ல 2-4 ஆர்ஆர், அது நீங்க எப்படி வேணாலும் பிடிங்க. ஒரே ட்ரேடு 3 hour போவோம். எனிதிங் அரௌண்ட் ஒரு 4 to 6 ஆர்ஆர் பெர் வீக்குன்றதே வேற லெவல். நீங்க வேற லெவல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? ஏ பிளஸ் செட்டப் என்கியூ வீடியோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இங்கேயும் அதே நடந்துருக்கு. நல்லா பாருங்க, ஒரு இடத்துல ஹையர் டைம் ஃப்ரம் டேப் ஆகிற இடத்துல ஏஎம்டி பிளஸ் எம்எஸ்எஸ் பீடியர் இருந்தால் அது ஏ பிளஸ் தான். வேற லெவலில் இருக்கு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் எல்லாமே பெண்டிங் நல்லா ஈக்குவல் லோ ஈக்குவலைஸாக இருக்கு. இப்போ ரெண்டுமே என்கியூ பிளஸ் எக்ஸ்ஐ வந்து செல்ல இருக்கிறதுனால நான் செல்லோக்கான செட்டப் பற்றி மட்டுமே பேசுவேன். ஈக்குவல் ஒன்று வைஸ் வருஷம் நீங்கள் அப்படியே பைக்கும் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் கைஸ். ஹையர் டைம் ஃப்ரம் வந்து பிரேக் டவுன் பண்ணுங்க. நான் எதுவுமே அப்படியே நார்மலா 5 minute பார்த்தோம், 15 பார்த்தோம்னா எடுக்கல. எல்லாமே ப்ராப்பர் ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் வித்தின் த கில் ஜோன் டைமிங். அவுட் ஆஃப் த கில் ஜோன் நான் போகவே மாட்டேன். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.